வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பத்திர மற்றும் பங்குச்சந்தையின் கடுமையான அழுத்தத்தின் கீழ் அவரது உலகமய இறக்குமதி வரி விதிப்பு அறிவிப்பில் ஜூ-டர்ன் அடித்து திரும்பினார். அதையடுத்து உலகளாவிய பொருளாதார மந்தநிலையை ஏற்படுத்தக்கூடிய அவரது பெரும் இறக்குமதி வரி விதிப்புகள் 90 நாள் இடைநிறுத்தத்தை அவரே அறிவித்தார். உர்சுலா வான் டெர் லேயன் பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்புகளில் இடைநிறுத்தத்திற்கான ஜனாதிபதி ட்ரம்பின் அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன். உலக பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான படியாகும் என்று தெரிவித்தார். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை புறக்கணித்துவிட்டு மாற்று ஏற்பாடுகளை செய்வதில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டன. வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலிகள் செயல்பட தெளிவான கணிக்கக்கூடிய நிலைமைகள் அவசியம் என்பதை ஐரோப்பா தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அனைத்து தொழில்துறை பொருட்களுக்கும் 0% வரி விதிப்பு ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பை மீண்டும் ஒருமுறை முன்னிலைப்படுத்தினார் வான் டெர் லேயன். ஆனால் ட்ரம்ப் அது தனது நோக்கங்களை திருப்திப்படுத்த அது போதுமானதாக இல்லை என்று கூறி ஐரோப்பாவின் 0% வரி விதிப்பு ஒப்பந்தத்தை பகிரங்கமாக நிராகரித்தார். அதற்கு பதிலாக பொருட்களின் வர்த்தகத்தை விரைவாக சமநிலைப்படுத்த அமெரிக்க எரிசக்தி ஏற்றுமதிகளை வாங்குவதை ஐரோப்பிய ஒன்றியம் அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இது ஒரு மிக கேவலமான வர்த்தகம். அமெரிக்கா தனது தேவைகளுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கனடாவிலிருந்து வாங்குகிறது. ஆனால் தனது எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஐரோப்பாவில் அதிக விலைக்கு விற்கிறது. 2023ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் 156.6 பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை உபரியாக பதிவு செய்தது. இப்படியான சூழ்நிலை மற்றும் ட்ரம்பின் அட்டகாசத்தை தாங்க முடியாத அமெரிக்க நட்பு நாடுகள் தமது வர்த்தகத்திற்கு அமெரிக்கா தவிர்ந்த வேறு நாடுகளை பார்க்க தொடங்கியுள்ளன. நம்பகத்தன்மையற்ற அமெரிக்காவை பல ஐரோப்பிய நாடுகள் நம்ப தயாராக இல்லை. ஐரோப்பிய நாடுகள் சீனாவின் பக்கமாக திரும்ப தொடங்கியுள்ளன. உலகில் அமெரிக்காவுக்கு அடுத்து சீனாதான் 2வது பெரிய பொருளாதாரம். தவிர அங்கு ட்ரம்பை போன்ற ஒருவர் ஜனாதிபதியாக இல்லை. அதனால் ஐரோப்பா சீனாவின் பக்கம் சாய தொடங்கியுள்ளது. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பெய்ஜிங்கில் இருக்கிறார். இது டொனால்ட் ட்ரம்பின் இறக்குமதி வரிப்போர் காரணமாக கடுமையான புவிசார் அரசியலில் பதட்டங்களின் பின்னணியில் வந்துள்ள ஆசியாவின் இருநாட்டு சுற்றுப்பயணங்களின் 2வது பயணமாக உள்ளது. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் சீனாவுக்கான பயணத்தை அறிவித்த போது பெய்ஜிங்குடன் ஒத்துப்போவதற்கு எதிராக ஸ்பெயின் அரசாங்கத்தை வெள்ளை மாளிகை எச்சரித்தது. சீனாவுக்கு போக வேண்டாம் என்ற வெள்ளை மாளிகையின் எச்சரிக்கை ஸ்பெயினுக்கு போன நேரத்தில் ஸ்பெயினுக்கு 20% இறக்குமதி வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன்பின் வெள்ளை மாளிகையின் எச்சரிக்கைக்கு ஸ்பெயினில் மதிப்பு இருக்குமா? ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்காவுக்கு பதிலாக சீனாவை பார்ப்பது ஐரோப்பியர்களுக்கு ஒரு தோல்வியுற்ற பந்தயம் என்றார். அது உங்கள் கழுத்தை அறுப்பது போன்றது என்றும் கூறினார். அமெரிக்கா ஐரோப்பாவின் களத்தை அறுத்ததால் காயத்திற்கு மருந்து போட சீனாவுக்கு போகிறேன் என்று நல்ல வேளையாக ஸ்பெயின் பிரதமர் கூறவில்லை. அமெரிக்காவுக்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் இடையே இறக்குமதி வரி பதட்டங்கள் அதிகரித்த பின்னர் சீனாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் செய்யும் முதல் ஐரோப்பிய தலைவர் ஸ்பெயின் பிரதமர் தான். மீதி ஐரோப்பிய தலைவர்களும் அவரை பின்தொடரலாம். ஸ்பெயினுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக நிலைமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஆனால் சீனாவுக்கு ஆதரவாக குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வு உள்ளது. 2024ஆம் ஆண்டில் சீனாவிலிருந்து ஸ்பெயின் இறக்குமதிகள் 45 பில்லியன் யூரோவை தாண்டியது. அதே சமயம் ஏற்றுமதிகள் 7.4 பில்லியன் யூரோவை எட்டவில்லை என்று ஸ்பெயின் பொருளாதார அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இது ஸ்பெயினின் 4வது பெரிய வர்த்தக பங்காளியாக சீனாவை வைக்கிறது. ஆனால் ஸ்பெயினின் ஏற்றுமதிக்கான 12வது பெரிய இடமாக மட்டுமே சீனா உள்ளது. அமெரிக்க சீன வர்த்தக போர் தீவிரமாகும் நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய பொருட்களின் ஒரு சிறிய பகுதியை சீனா ஸ்பெயினில் இருந்து இறக்குமதி செய்ய முன்வந்தால் வர்த்தக கூட்டணியும் மாறும். அமெரிக்க சீன வர்த்தக போரில் சீனா தமது முதலாவது வெற்றியை பெறும். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கூறிய போது பலதரப்பு மற்றும் நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமை மட்டுமே இந்த வகையான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள முடியும். ஸ்பெயின் திறந்த கதவுகளுடன் உலகை பாதுகாக்கிறது. வர்த்தகம் நமது மக்களை ஒன்றிணைத்து அவர்களை மேலும் வளமானதாக மாற்றும் என்று கூறினார். ஸ்பெயின் சீனாவிலிருந்து வாங்கும் பொருட்களில் இயந்திரங்கள், ஜவுளி மற்றும் நுகர்வோர் பொருட்கள் முக்கியமானவை. சமீபகால ஆண்டுகளில் ஆட்டோமொபைல் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் இறக்குமதியும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஸ்பானிஷ் நிறுவனங்கள் முதன்மையாக ரசாயனங்கள், கனிமங்கள் மற்றும் தொழில்துறை கூறுகளை ஏற்றுமதி செய்கின்றன. ஸ்பெயின் விற்பனைக்கான முன்னணி ஆசிய சந்தையாக சீனா தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. 14,500க்கும் மேற்பட்ட ஸ்பானிஷ் நிறுவனங்கள் சீனாவுடன் வர்த்தக உறவுகளை பேணுகின்றன. ஆனால் இருதரப்பு முதலீட்டு புள்ளி விவரங்கள் இன்னமும் மிதமானதாக இருந்தாலும் மிகவும் சமநிலையானவை.
2023ஆம் ஆண்டில் ஸ்பெயினில் உள்ள திட்டங்களுக்கு சீனா 131 மில்லியன் யூரோவை ஒதுக்கியது. அதே நேரத்தில் சீனாவில் ஸ்பானிஷ் முதலீடு 91 மில்லியன் யூரோவை எட்டியது. தொகுதிகள் என்னவும் சிறியதாக இருந்தாலும் தொழில்நுட்பம், ஆற்றல் மற்றும் தளவாடங்கள் போன்ற மூலோபாய துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு பொருளாதாரங்களும் வளர்ந்து வரும் ஆர்வத்தை பராமரிக்கின்றன. ஸ்பெயின் பிரதமரின் சீன பயணம் குறித்து அமெரிக்க கருவூல செயலாளர் விமர்சனம் குறித்து கேட்டதற்கு சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லின்ஜியான் உறுதியாக பதிலளித்தார். ஒருவருக்கொருவர் களத்தை அறுப்பது பற்றி பேசினால் துல்லியமாக அமெரிக்கா தான் இறக்குமதி வரியை தவறாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த உலகையும் அச்சுறுத்தி மற்ற நாடுகளின் களத்தை நெரிக்க முயல்கிறது. வியாழக்கிழமை ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது லின், ஸ்பெயினுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் இருதரப்புக்கும் முக்கியமானது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2024ஆம் ஆண்டு 44 பில்லியன் யூரோவை தாண்டியுள்ளது. அதே நேரத்தில் சீனாவுக்கான ஸ்பானிஷ் ஏற்றுமதிகள் கடந்த ஆண்டு 4.3% அதிகரித்தது என்றும் கூறினார். வாஷிங்டனின் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் நிலையில் ஸ்பெயினின் சோசலிச அரசாங்கம் சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை பாதுகாத்துள்ளது. ஸ்பெயின் விவசாய அமைச்சர் லூயிஸ் பிளானாஸ் கூறிய போது, ஸ்பெயின் சீனாவுடன் சிறந்த வர்த்தக உறவுகளை வைத்திருக்கிறது. இதை தொடர மட்டுமல்ல, விரிவுபடுத்தவும் நாங்கள் தெளிவாக விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்தார்.